ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ஜெலியன் இருக்காரே முன்கோபக்காரன்னு அப்படியே நிரூபிக்கிறாருங்க. அப்படி என்னப்பா பண்ணாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம ஆகாஷ் இருக்காரே, அவர் ஃபோனே பண்ணலை, ஃபோன் பண்ணாருன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு, அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்யும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமையில் உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு பொய்யா தான்ப்பா தோணுன்னா நம்புறாரு அவர். இவர் உடனே எட்ரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனவங்க திடீர்னு ஆகாஷை பார்த்தோன்னே இப்படி ஒரு வீட்டில் இருந்துட்டு என் புள்ள கேட்குதான்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் கோப்படுறது என்ன, எப்படி ஒரு வீடாக இருந்தானே, நல்ல பையனான்னு பாருங்கள், நல்ல குணமானு பார்க்குறங்க. அதை விட்டுட்டு வீடு வசதின்னு பார்த்து நாட்டில் முக்கால்வாசி பேர் நாசமாக போயிட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ஆகாஷை பிடிச்சி அடின்னு அடிக்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கோவிட்டு போய் அட்மிஷனே போட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு செல்வி ஐயோ அம்மான்னு பதறிட்டு ஒரு பக்கம் ஓடுறது என்ன, பாக்கியம் வந்து பார்க்கறது என்ன, ஐயோ அப்பா வீட்டில் ஒரு போர்க்களமே வெடிச்சிருச்சுங்க. எப்படா நீ போய் செல்லியா கை வைப்பேன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், இன்னொரு வாட்டி இதுக்கப்புறம் போனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசினதை தாங்க முடியாத நம்ம பாக்கியா பலார்னு விட்டாங்க. ஒரு அரை உடனே விட்டோன்னே ஜெனிக்கு கோவம் வந்துருச்சுங்க. போதும் ஆண்டி, நீங்கள் இப்படி அடிச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்றாங்க. எப்படிமா உன் புருஷன் பண்ணது கரெக்டாக, ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்துட்டு இனிய மேலே ஆசைப்படுறது தப்பு தானேன்னா, ஏன்னா அன்னைக்கு என்னமா இருந்தது பாக்கியாட்ட, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு டெவலப் ஆகியிருக்காங்க, ஓகே. அன்னைக்கு ஒன்றுமே இல்லையே. அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணது மட்டும் சரியா, நீங்கள் லவ் பண்ணால் சரி, மித்தவங்க லவ் பண்ணால் தப்பா? என்னம்மா இதுக்கு தான்ப்பா லைஃப்பில் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தெரியப்படுத்தணுங்கிறது. உண்மையான லவ்னா லைஃப்பில் சாதிங்கப்பா, சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா எந்த ஜென்மத்திலையும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்